கண்ணும் பிடிக்கும், மூக்கும் பிடிக்கும். ஆனா கல்ல பாக்க எனக்கு பொறாமையா இருக்குண்ணே. இவ்வளவு அழகா எப்படி வர முடியும்? மாசா இருக்கானே, நம்ம தான் மாசம் நம்பிட்டு இருந்தா நம்மளோட மாசா ஒருத்தன் வரானா நம்ம பொறாமையாவதா இல்லையா? எப்படி இருக்கீங்க? ஆளு கார்ல போனா கிளம்பியோட அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு போற மாதிரி கிளம்பி வந்திருக்கானுங்க. பேக்குல அப்படிதான் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஆமாண்ணே, சரி விடுங்க. என்ன சொன்னா ஒகேனக்கல் போறோம்ல, சட்டை கழிட்டு ஆயில் வந்து போனாங்கல்ல, அப்போ ஒரு 100 புஷப் போட்டு அப்ப பண்ணலாம் அப்படின்றான். அப்போ ஜிச்சு தெரியுமா? ஜஸ்ட் கம்மல் இருக்க சொல்ல அவனே. தம்பி என்னப்பா தம்பி இப்படி கூடணுமா அப்படிம்பாரு. ஓ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. பாட்டு தான் போடுவேன், பாடுறேன் நானு. பாத்தா பேக்ரவுண்ட்ல பண்ணா பரவாயில்ல, நானே பண்ண செத்துருவீங்க எல்லாம் காதுகள். பரவாயில்லடா, எனக்கு பிரச்சனையே இல்லடா. நீ பாடுற என்னடி இது? ஜானகியா மேரா தல் தூஹி மேரே ஆசுகி வாசுகின்றகால. உனக்கு வழிபாக்கு தெரியுமா? நான் வந்து गाइस இப்ப பாருங்க, நான் வந்து அஜய் நம்புறேன், அதனால போய்கிட்டு இருக்கோம். நர்சரி இருக்குடா, நிப்பாட்ட அப்படியே நிப்பாட்டா. யூடியூப் மீட் தான் வரணும். गाइस சுரபி நர்சரி போறோம், வாங்க போவோம். என்ன இப்படி ஓட்டிட்டு இருக்கிறான் லாரிய வந்து பாம்பு மாதிரி அழைச்சான். பஸ் எல்லாம் அப்படியே ப்ரோ இவன் பரவாயில்ல, அவன் எவ்வளவு லென்த்தா இருந்தான் தெரியுமா? இங்க ஸ்டார்ட் ஆகி அந்த இது வரைக்கும் இருந்தான் அந்த டிவைட். அடுத்து அந்த மரம் கரெக்டா சென்டர்ல வச்சிட்டாரு. இதா நம்ம ஒரு நிப்பாட்டிட்டு அதை மட்டும் மாத்தி வச்சுக்கலாமா? அதை சைடுல எடுத்து இப்ப வச்சிருவோமே, ஒரு இடத்துல நிப்பாட்டோம்னா எடுத்து அதை வச்சிருவோமே மரத்தை, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நான் பாக்கல இங்க ஊட்டு இருக்குது, அங்க இருக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி மெயின் பண்ணிட்டாங்க. गाइस நாங்க இப்ப வந்து மரம் வைக்கிறதுக்கான இடம் தேடிட்டு இருக்கோம். அவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, ஆமா, இன்னொரு தோப்பு போய் வைக்கலான்னு இருக்காரு இவரு. சரி நல்ல இடமா பார்த்து வைக்கலாங்க. டோன்ட் வரி. இந்த சேனல்ல வந்து நோ அரசியல், நோ பாலிடிக்ஸ், நோ சினிமா, நோ கேஸ். ஆமா கரெக்ட். ஒன்லி வைப்ஸ், ஒன்லி வைப்ஸ். ஜாலியா போறோம், ஜாலியா வரோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் நாங்கள் வந்து இந்த வீடியோலேருந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலேருந்து எல்லா வீடியோக்கும் வரிசையாக நாங்கள் வந்து மரம் நடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த ஐடியா கொடுத்தது வந்து எங்களுக்கு வினோதன் தான். என்ன கொடுத்துருக்கீங்க? எனக்கே எனக்கு தெரியும். சஸ்பெண்ட் வினோதன் தான் சொன்னாரு, வேணும் வீடியோ கால் பண்றாரு. இந்த ஐடியா மண்வெட்டி நீ சொல்லு என்னன்ட்டு. யார் சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனா மரம் நடுற காஸ்டியூம் பாருங்க. இது என்ன ஹெட்செட்டு, கேப்பு, இதெல்லாம் ஒரு காஸ்டியூம்னு நமக்கு இந்த ஏதோ ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? இந்த பிராண்ட் மார்ஷல், இது விக்ரம் படத்துல ரோலக்ஸ். இங்க பாருங்க, இது மாதிரில ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்து மரம் தோண்ட வந்திருக்காங்க. இது மண்வெட்டி கூட ஓகே. இது என்னது? ஏன்னா அது மண்ணள்ளி போடுறதுக்கு ஐஸ்கிரீம் வர என்ன உதருக்கு பேர் என்ன சொல்லுங்க, யாருக்கு தெரியும் இந்த மரம் பேரு? மகிழம் பூவே மாணிக். அந்த பாட்டு வரும்ல, ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. தொப்பூர், இந்த ஏரியா வந்து தொப்பூர் போற வழி. தொப்பூர் கொஞ்சம் முன்னாடி நின்று காடு. இந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா யானெல்லாம் இருக்கு. பாத்துங்க, மலை. தண்ணிக்கு பதிலா பன்னீர் சோடா ஊத்தி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மண் வாசனை நல்லா இருக்கு. இந்த மாதிரி கிராமங்கள், இந்த மாதிரி ஊர் சைடு வரும்போது அந்த மண்லாம் நோடும், அந்த மண் வாசனை எல்லாம் செமையா இருக்கு. ஒரு ஃபீலே வேற. கொஞ்சம் நம்ம ஊர்ல என்னைக்காச்சும் மலைகள்ல வரும்போது அந்த வாசம் வரும்ல, அந்த வாசனை அப்படியே குழி தோண்டும் போதே வந்துட்டு இருக்கு. யாரா அது? உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையா இருக்கு.
இது வரைக்கும் நாங்கள் என்னென்னமோ செஞ்சோம், அதில் கூட எங்கள் சாட்டிஸ்ஃபைடு இருக்கோ இல்லையோ, பட் இப்போ வந்து நாங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம். எல்லா வீடியோவிலும் இனிமேல் மரம் நட போகிறோம். அதுக்கான முதல் முயற்சி இந்த வீடியோ. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வந்து யார் கையில் வைக்க போகிறோம்னா கல்லு கையில் வைக்க போகுது. கல்லு கையால் வைக்க போகிறோம். மரம் எந்த கந்த அளவு ஆக போகுதுன்னு தெரியல. இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, இந்த செடியை வந்து கல்லு கையால் வைக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்ததே கல் தான். மித்தவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்க தான். ஃபஸ்ட்டு கல் தான் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண ஐடியா கொடுத்தான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் என்னோட ஒரு படி அவனுக்கு தெரிஞ்சிருந்தான். கொஞ்சம் ஏதோ சொல்லி கொடுத்தா, காமெடி கிரிஞ்சு எல்லாம் பண்ணா. அதனால கல் தான் வந்து இந்த சேனலோட ஃபஸ்ட்டு பர்சன். யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லி இருந்தாலும் ஏன் கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து பயங்கர வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்காம பாருங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். மரம் நட்டவுடனே அந்த மரத்தை ஒரு க்ளோஸ் அப் வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்பேன் பண்ணா அந்த மரம் வளர்ந்துட்டா மாதிரி ஒரு வீடியோ. நீங்க நம்பலினா போய் ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீடியோ பாருங்க. எல்லா வீடியோலும் கல் இருப்பான். கல் இல்லாத வீடியோ வந்து சில ஃபாரின் வீடியோ மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அவனுக்கு பாஸ்போர்ட் இல்ல, அது மேல மட்டும் தான். மித்தபடி கல் எல்லா வீடியோலும் இருப்பான். இல்ல கல்லுக்கு பாஸ்போர்ட் கேட்டதுக்கு நீ வாயே திறக்கூடாது. கம்பல்சரி கார்ல வரும்போது 100 டைம் இப்படி காமிச்சு வந்துருக்கீங்க. ஐயோ ஜிம்முக்கு போயிட்டு இவாலும் தாங்க முடியல. ஒரு பண்ற அழுத்தம் தாங்க முடியல गाइस. அரகை டி-ஷர்ட் போடுங்க. என்னடான்னு கேட்டா ஜிம்முக்கு போனா இப்படிதான் இருப்பாங்க. இந்த செடி பேர் என்னடா? மகிழம் செடி. மகிழம் பூவே இந்த மாணிக்கம் பாடிக்கிட்டே அந்த பாட்டு நம்ம இந்த மரத்தோட பாட்டு தான்டா. சரிங்க. மகிழம் மரம் இது பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா நிழல் தரும். நாங்க வந்து வெற்றிகரமா ஒரு மரத்தை நட்டுட்டோம். இதான் எங்க முதல் படி. இது மாதிரி எல்லா வீடியோலயும் நிறைய மரம் நட்டுவோம். வீடியோக்கு ஒரு மரம் கம்பல்சரி நட்டுவோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க மரம் நட்டிக்கிட்டே இருப்போம். இதான் எங்களோட மரத்தை பாருங்க. நீங்களும் முடிஞ்சா மரம் வைங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நாங்க செஞ்ச செயல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் உங்க வீட்டுல வந்து மரம் நல்லா வைங்க. மகிழம் மரம் நாங்க வச்ச முதல் மரத்தோட பேர் மகிழம். மகிழம் பூவே இந்த அவ்வளவுதான், மரம் நட்டியாச்சு. இப்ப நாங்க வந்து பெங்களூர் கிளம்பிட்டோம். கைஸ் இப்ப நாங்க வந்து ஸ்டார்பக்ஸ்ல சாப்பிட வந்துட்டோம். எங்களுக்கு வர வழியில ரொம்ப பசிச்சுது. அதனால எப்பயுமே நாங்க வந்து ஒசூருக்கோ இல்ல வந்து பெங்களூருக்கோ போனோம்னா இந்த ஸ்டார்பக்ஸை பார்த்தா நிறுத்திடுவோம். இப்போ திடீர்னு ஓப்பன் பண்ணாரு. இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் வரோம். இங்கே வந்து ஸ்டார்பக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் பெங்களூர் கிளம்பிட்டோம். இன்னும் 1 hour ஆக மாட்டாங்க இந்த போறதுக்கு. 1 hour to 1.25 2 மணி நேரம் 2 hours. மழை வேற வருது. மழை வேற பெங்களூர் போறோம், ஃபன்னை காட்டுறோம், மாஸ் பண்றோம். Guys நாம வந்து இங்க இருந்து கிளம்பிட்டோம். கேம்சூரி கடைக்கு ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா சொல்ல வந்தா சொல்ல வர மாட்டேன். ஆளாளுக்கு கொஞ்சம் பிரேக்க புரிஞ்சா வந்து அது பண்ணுங்கடா. அப்ப பிரேக் அடிச்சு பாத்துட்டு புரியுது இல்லையா? நான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா சண்டை பேசிக்கீங்க. சோதிக்காதீங்க. நான் முன்னாடி ஒண்ணு சொன்னேன், அது ஞாபகம் வந்திருக்கா அது பதிவாயிருக்கா எனக்கு தெரியல. அதனால வந்து அது திருப்பி ஒரு டைம் சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க வந்து கேம்சூரியோட கடைக்கு போறோம். அங்க போயிட்டு கேம்சூரி இருந்தா அவ வச்சு வீடியோ போடுறோம். இல்லைன்னா வந்து நாங்க போயிட்டு நீட்டா எடுத்துட்டு வரோம். ஸ்டே டியூன்ட். நாங்க போதுனா கொடுங்க, இல்லைன்னா ஓட்டிட்டே போங்க. கேப்சூரி கடை வரைக்கும் ஓட்டுறீங்களா? ஓட்டுங்க, அப்படியே ஓட்டு வைங்க. தம்பி நானு யாரோ ஒருத்தர் தான் வாய்ப்பு நான் சொல்லிட்டேன்ல. அதான் அந்த வாய்ப்பு எனக்கு தான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. மேப்ப பாருங்கடா. பாருங்க மேப். லெப்ட் போக வேண்டியதுங்க அந்த சந்துல. ஐயோ போய் ரைட் எடுக்க வேண்டியது. கல்லு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மொத்தமா 1 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டர் காட்டுது. கல்லு வந்து வழி பார்க்க விட்டுட்டான். அதனால வந்து 4-5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப நாங்க வந்து கரெக்டா போக போறோம். 4 கிலோமீட்டர் சுத்திட்டு போனோம். நல்லதானே? எதுக்குடா டே வழி பார்த்து கரெக்டா சொல்லுங்களா டே. லெப்ட் ரைட் எங்க திரும்பணுமோ சொல்லுங்க. ஏன்டா கல்லுக்கு பண்ணிருக்க? ஆமாண்ணே, ஆனா நீங்க தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். என்ன
அதெல்லாம் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு ஷேரிங் மட்டும் நான் தள்ளாம இருந்திருந்தேன். பாய் ஆக்சிலேட்டர்ல கால் வைக்க கூடாது ப்ரோ. நானே தள்ளிட்டு வந்துட்டேன், மன்னிச்சுக்கீங்க. சரி, பரவாயில்ல. இந்நேரம் காய்ஸ் ஒரு சம்பவத்தை போட்டு விட்டேன். திரும்பினீங்க. அவரே கேமரா இங்க பாத்துட்டு இருந்தாரு, ஆனா ஆக்சிலேட்டர் அழுத்திட்டே கேமரா பாத்துட்டு இருந்தாரு. பாய் அப்படியே நேரா போயிருங்க, பெங்களூரே போலாம் பாய். ஓட்டுங்க பாய், வேணாங்க பாய். வானா நிம்மதியா போலாம். ஒரு டைம் தெரியாம பண்ணிட்டோம். அது சொல்ல போக, ஏதோ வழி இல்ல, திருப்பறக்க வழி இல்ல. இல்ல ப்ரோ, இருக்கு ப்ரோ, அடுத்ததுல திருப்பி. இந்த காரணால அவனே இல்ல ஏன் ப்ரோ, இந்த காரணால அது ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகும். ஜஸ்டாலா இருந்துருந்துச்சுன்னா உருண்டு கார் உருண்டு இந்த பக்கத்தோட போயிட்டு ஜஸ்டாலா இருந்துருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஒரே ஒரு சம்பவம், எல்லாரும் சிம்பிள் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அஜய் போட்டோம்னா கீர்த்தி ராய் மேல நம்பிக்கை சொன்ன அஜய் அவனே சீட் பெல்ட் போட்டான். ப்ரோ, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் இருக்கு. இதுக்கு யாருமே காரணம் இல்ல, இந்த ஒரே ஒரு நட்டு தான் காரணம். இது லூசா இருக்க போய் தான் அது அங்க படுத்துருச்சு. அது திருப்ப வந்தாரு. ஆனா வந்து நான் எவ்வளவு சமாதானமா யோசிச்சு எவ்வளவு சூப்பரா அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் விடுங்க. ஆனா நம்ம வட்ட எங்கேயா போகும்போது இந்த மாதிரி பேசுற மாதிரி ஏதோ அமைஞ்சிருது. போன டைம் அந்த லாரிக்கார ஒருத்த குறுக்க அது வந்து மோசமானது இருக்கிறது. இது ப்ரோ, இது போய் குத்தி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க ஆக்சிலேட்டர் அழுத்தினதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நான் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணல, அத படிச்சு பாராட்டுங்கடா. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுற நிலைமையிலே இருந்திருக்காது. அவ்வளவுதான். டோ வெஹிக்கிள் தான். போயிட்டு அந்த கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 1 hourல பெங்களூர் போறோம். அதுல மேப்லயே 1 hour தான் காட்டுது. அந்த இடத்துல பாலா இருந்தனால அவரே பண்ணிருப்பாரு. பாலா இருந்தா சம்பவமே வந்திருக்காதே. இல்ல, பாலா இங்க உட்கார்ந்தனால சொல்றேன். இங்க உட்கார்ந்தாருன்னா அவர் பண்ணிட்டு பாருங்க. ஆனா நான் பின்னாடி உட்கார்ந்து இருந்திருந்தேன்னா இதை இவ்வளவு சீக்கிரம் பாத்துருப்பேனானே தெரியல. நீங்க டக்குன்னு பாத்துட்டீங்க. வீடியோல பாருங்க தெரியும் நான் கத்துனது. வந்துருச்சு. நானும் கேமரா தான் ப்ரோ பாத்துட்டு இருந்தேன். அவரு கேமரா இங்க பாரு, அடி சொல்லுங்கப்பா. அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு இங்கதான் ப்ரோ இருக்கு. கேம்சூர் இருந்தா அப்படின்னா எனக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க. அவ்வளவுதான், இங்கதான் இருக்குங்க. அதோட கடை பாரு, கேம்சூர் டீ ஷாப். அவ்வளவுதான் கடை வந்துருச்சு. அதான் எழுதிருக்கு பாரா. நான் வரலையே, எழுதிருக்கு, நான் பாத்துட்டேன். இருங்க, கல்லு இறங்கி வரையா வரும். சூரியன் கடையை கண்டுபிடிச்சா பணைய வச்சு வந்துருக்கோம். பணைய வச்சு வந்திருக்கோம்.